நம்மாலான உதவியை நம் ஞான மெய்ப்பர்களுக்கு செய்வது என்பது நம்மளுடைய திருச்சபை கட்டளைகளுடைய ஒரு கடைசி கட்டளையா இருக்குது. இந்த கட்டளையை பத்தி நம்ம இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட மேனாள் பேராயர் மேதகு ஏ.எம். சின்னப்பா அவர்களை பேச நம்ம இங்க வச்சிருக்கோம். வணக்கம் ஆண்டவரே. வணக்கம். நம்மளோட இந்த முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு திருச்சபை கட்டளை வந்துட்டு நம்மளுடைய இந்த திருச்சபை கட்டளைகளுக்குள்ள இப்படி ஒரு கட்டளை இருக்கிறதுக்கான ஒரு காரணம் என்னவா இருக்கும்? திருச்சபை இத சேர்த்திருக்கிறதுக்கான ஒரு பேக்கிரவுண்ட் என்னவா இருக்கும்? இதனுடைய பின்னணி என்று கேட்டால், கத்தோலிக்க திருச்சபையிலே பணிபுரிகின்றவர்கள், சந்தேயர்கள் என்று எடுத்துக்கொண்டால் திருமணம் ஆகாதவர்கள், வெளியிலே வேலை செய்து ஊதியம் திரட்டாதவர்கள், முழு நேர பணியாளர்களாக தங்களை அர்ப்பணித்துக் கொள்கின்றவர்கள். அப்படி முழு நேர பணி, நற்செய்தி பணி, அன்பு பணி, அருள்வாழ்வு பணி, அருட்சாதன பணி என்ற பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, அவர்கள் தங்களுக்கென்று ஊதியம் திரட்டுகின்ற ஒரு நேரமும் வேலையும் அவர்களுக்கு இல்லை. அப்படி நமக்காக பணிபுரிகின்றவர்களை நாம் தானே காப்பாற்றணும். கண்டிப்பா. நாம் தான் அவர்களுக்கு உணவு தர வேண்டும், அவர்களுக்கு உறைவிடம் தர வேண்டும், அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவி செய்ய வேண்டும், அவளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற கடமை திரு அவைக்கு இருக்கிறதல்லவா, ஒரு பங்குக்கு இருக்கிறதல்லவா என்ற இந்த அடிப்படையில் தான் இந்த கேள்வியே எழுகிறது, எழ வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து. இப்போ இந்த கட்டளைக்கு பின்னணியில இருக்கிற நம்மளுடைய விவிலிய வசனம் எதுனா இருக்குதா? அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியா மக்கள் முன்னிலையில இருக்குது. நிச்சயமாக இருக்கிறது. கடவுளே சொல்லியிருக்கிறார். இது திரு அவை கொடுத்த கட்டளை அல்ல, ஆண்டவரே கொடுத்த அழைப்பு. இறைவனுக்காக பணிபுரிகின்றவர்கள் இறை மக்களால் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நமக்கு பணிபுரிகின்றவர்களுக்கு நாம் தான் உணவு தர வேண்டும், நாம் தான் பாதுகாப்பு தர வேண்டும். நமக்காக உழைக்கின்றவர்களுக்கு இன்னொருவர் ஊதியம் தரலாமா? இன்னொருவரிடம் அந்த கடன் வாங்கி அவர்களை பாதுகாக்கலாமா? அது முரண்பாடான ஒரு கருத்து. இப்படி தான் சில சந்தர்ப்பங்கள் நடந்து கொண்டிருந்தது எனக்கு தெரியும். நான் திரு அவையிலே ஒரு கத்தோலிக்க திருச்சபையிலே பல நிலைகளில் பணிபுரிந்தவன். சாதாரண அன்ட்ரெயின்டு ஆசிரியராக இருந்தேன், பிறகு ட்ரெயின்டு ஆசிரியராக இருந்தேன், பல உயர்நிலை பள்ளிகளில் தலைமை ஆசிரியராக இருந்திருக்கிறேன், பங்குகளிலே பங்கு தந்தையாக இருந்திருக்கிறேன், சுப்பீரியராக இருந்திருக்கிறேன், வேலூர் மறை மாவட்டத்தின் ஆயராக இருந்திருக்கிறேன், சென்னை மயில் உயர் மாவட்டத்தினுடைய ஆயராகவும் இருந்திருக்கிறேன். இப்படி பல நிலைகளில் பார்க்கின்ற பொழுது நம்முடைய மக்களுடைய ஒரு பொதுவான ஒரு கருத்தை நான் நன்றாக பார்த்தேன், புரிந்து கொள்ள முடிந்தது. ஏன்னா பல நிலை இருந்ததுனால எப்படியும் நமக்காக பணிபுரிகின்றவர்களுக்கு நாம் ஆதரவாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு எண்ணம் அதிகமாக நம்முடைய மக்கள் மத்தியில் இல்லை. எப்படியும் இருக்கிறது, ஆனால் அதை நாம் தான் உற்பத்தி பண்ணணும் என்று சொல்ல முடியாது. போக போக இப்படியெல்லாம் இல்லை என்ற ஒரு கருத்து இருந்த காரணத்தினால்தான் இந்த கட்டளையை ஆண்டவரே உயிரோடு இருக்கும்போது சொல்லிட்டு போயிட்டார். இவனுக்கு யாரும் உங்களை கவனிக்க மாட்டானுங்க, நான் சொல்லிட்டு போகிறேன், இதை வைத்தாலும் உங்களுக்கு அவர்கள் மக்கள் உங்களை கவனிக்கின்ற ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கொள்வார்கள் என்று ஆண்டவர் நினைத்தார். என்னவோ ஆண்டவருக்கு நம்முடைய நன்றியை நாம் தெரிவிக்க வேண்டும். கண்டிப்பா ஆண்டவருக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்குவோம். இதுல இன்னொன்னு ஒரு பரிமாரணமும் மக்கள் மனசுல இருக்குது. இப்போ உதவி உதவி அப்படின்னு சொல்லும்போது அது பண உதவியா மட்டும்தான் இருக்கணுமா? ஏன்னா சர்ச்சு எல்லாமே பெருசு பெருசா வச்சிருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிட்ட நிறைய பணம் இருக்கும், இல்லைன்னா என்கிட்ட கொடுக்குற அளவுக்கு பணம் இல்ல, இப்ப நான் உதவி செய்யணும்னா எப்படி என்னுடைய ஞான மைப்பர்களுக்கு நான் என்னுடைய உதவியை செய்வது? இப்போ இருக்கிற ஒரு பழக்கத்தை வைத்து நாம் பேச வேண்டும் என்றால், பணம் கொடுத்தாலே போதும் என்ற அதாயிரம் கொடுத்தாலும் போதும் என்ற ஒரு நிலை தான் இப்பொழுது இருக்கிறது. அதுக்கு மேலே ஒரு பங்கு சாமியாருக்கு என்ன தர முடியும்? ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்க அவங்க வீட்டில் ஒரு அறையை கொடுத்துட முடியுமா? கண்டிப்பாக. அல்லது அவர்களுக்கு இருக்கிற சாப்பாட்டில் பாதி கொடுத்துட முடியுமா? பிள்ளைகளை யார் கவனிக்கிறது? ஆமாம். அல்லது அவர்கள் எடுத்துகிற இந்த பொருளை கொடுத்து விட முடியுமா? இல்லை. அவரவர்களுடைய வருவாய்க்கு தகுந்தாற் போல் சில சபைகளை சொல்கிறாங்க 10% தசம பகுதி அப்படி என்றெல்லாம் நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் அப்படிலாம் யாரும் கட்டாயப்படுத்துறது கிடையாது.
அங்கே கட்டளையே என்னென்றால் நமது ஞான மேய்ப்பர்களுக்கு நம்மாலான உதவி செய்ய வேண்டும். யார் செய்யணும்? ஒவ்வொருத்தரும் செய்யணும். கண்டிப்பா. அவருக்கு நிறைய இருக்க, அவருக்கு எல்லாம் அதுதான். இப்படியெல்லாம் பேசிக்கிட்டே ஏமாற்றிட்டு போகிறாங்க கத்தோலிக்க சர்ச். அப்போ யாருக்கு ஒவ்வொருத்தரும் இப்படி பேச அப்புறம் யார் தான் கொடுப்பாங்க? இல்லை, எல்லோரும் நம்மாலான உதவி செய்ய வேண்டும். ஆனால் சில பங்குகளில் நடக்கிறது என்ன தெரியுமா? நான் சொல்லணும், நமது பங்கு தந்தையரிடம் நம்மாலானதை கேட்டு வாங்கிக்கணும். அப்படி தான் போகிறோம். இப்போ நம்மளான உதவி செய்கிறதில்ல, அங்க போயிட்டு நம்மாலான வரைக்கும் அவரை ஏமாற்றி வாங்கணும். வாங்கிடணும். அப்படி இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. அது தப்பு. வாங்குவது பெருசல்ல, தருவது தான் மிக சிறந்த ஒரு பண்பு என்று புனித பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்தில் சொல்லியிருக்கிறார். காட் லவ்ஸ் த சியர்ஃபுல் கிவர். மகிழ்ச்சியோடு கொடுக்கணும். எல்லாரும் கொடுக்க வைக்கணும். சில பெற்றோர்கள் பிள்ளைங்க கையில் கொடுத்து கூட கூட சொல்ல, சாமியார் கூட உண்டியில் போடு என்று அந்த பயிற்சியை கொடுக்கின்றார். அந்த கொடுக்கின்ற பயிற்சி நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் இப்பொழுது வளர்ந்து வருகிறது என்று ஒரு பாசிட்டிவாக நான் சொல்லலாம், நிச்சயமாக சொல்லலாம். அது இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பம். இப்போ இன்னொன்று ஒரு கேள்வி வந்துட்டு, இது கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒரு கேள்வி. இப்போ இந்த காசை நான் வந்து கோயிலுக்கு கொடுக்கும்போது இந்த காசு வந்து எங்க போகுது என்னன்னு தெரியல. ஆனா அதே நேரத்துல வந்துட்டு நான் வந்து ஏதாவது ஒரு ஏழை மக்களுக்கோ இல்ல நான் வந்து ஒரு ஆசிரமங்களுக்கோ கொடுக்குறேன், அதுலயுமே எனக்கு வந்துட்டு ஒரு மன ஆறுதல் கிடைக்குது. இப்படியெல்லாம் இருக்கிற கேள்விகளுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்காண்டது? ரெண்டையும் செய்யணும். நமக்கு பணி செய்கின்றவர்களுக்கு அவர்களுக்கு உணவு கொடுக்கறது யாரு? எல்லாருமே இப்படி சொல்ல ஆரம்பித்தால் என்ன ஆகும்? நமக்கு பணி செய்கின்றவர்கள் பட்டினியாக கிடப்பார்கள். ஆனால் ஒரு நிறுவனத்துக்கு செய்யும்போது செய்யணும், அது செய்ய வேணும், செய்து கொண்டு தான் இருக்கின்றார். அங்கு அதிகமாக போய் சேர்ந்து பங்கு குருவான இரவும் பகல் நமக்காக வேலை செய்கின்றவர்களுக்கு ஒன்றுமே சேரவில்லை என்றால் ஒத்துக்கொள்ள முடியுமா? அது கண்டிப்பாக ரெண்டும் ஒரே சமயத்தில் அந்த ஒரு பேலன்ஸ் நடக்கும். இங்கேயும் செய்ய வேண்டும், அங்கேயும் செய்ய வேண்டும். ரெண்டுமே இருக்கணும் அதே நேரத்துல. ரெண்டும் இருக்கு. இப்போ ஒருவேளை திடீர்னு யாருமே கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பட்சத்துல, இது ஒரு கற்பனையான ஒரு கேள்விதான், யாருமே வந்து காசு கொடுக்க முன்வராத நிலைமையிலுமே, யாருக்கு? ஒரு நம்ம திருச்சபைக்கு கொடுக்க முடியாத முன்வராத நிலைமையில திருச்சபை இயங்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. இதுக்கான சான்றுகள் இருக்குதா? திரு அவை என்பது நாம் ஏற்படுத்தியதல்ல. திரு அவை ஏற்படுத்துவது ஆண்டவருடைய அமைப்பு. அவருடைய நற்செய்தி உலகத்தில் சென்றடைய அவரே கொடுத்த ஒரு அழைப்பு. அது அவருடைய பணி. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எங்குமே ஏற்படாது. பட்டினி பசி, பட்டினி பசினால் சாவர சாமியாருக்கும் யாருமே கிடையாது. அந்த நிலை கத்தோலிக்க திருச்சபையில் ஏற்படாது. ஆண்டவர் அவருடைய பணி செய்கின்றவர்களுக்கு தேவையானது கொடுப்பார், கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார் என்பதுதான் இப்பொழுது இருக்கிற நிலைப்பாடு. ஆமா. அப்போ வந்து சீடர்களுமே வந்துட்டு எந்த ஒரு கை எதிர்பார்ப்பு இல்லாம தான் அவங்களோட வேலையவே தொடங்கினாங்க. அண்ட் இப்போ மக்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில இந்த கொடுத்து உதவுறதும் இந்த மனப்பான்மையை நீங்க வந்து பவுலடிகள் சொன்னதையே வந்துட்டு நீங்க மேற்கொள்ளிட்டு காட்டினீங்க. அதே மாதிரி மக்கள் தங்களோட வாழ்க்கையில எப்படி இருக்கணும் இந்த கொடுக்குற இதை வச்சு அவங்களுக்கு எதனா ஒரு அறிவுரை நீங்க கொடுக்கறதா இருந்தா? கொடுக்கின்றவர்களும் சரி பெறுகின்றவர்களும் சரி இருவருக்கும் சேர்ந்து தான் அந்த சாட்சிய வாழ்வு இருக்கணும். குருக்கள் அல்லது துறவரத்தார் இறைப்பணி ஆற்றுகின்றவர்கள் சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும், மற்றவர்களெல்லாம் அதற்கு எதிர்மறையான வாழ்வு வாழ வேண்டும் என்று அப்படி கிடையாது. நாம் அனைவரும் சேர்ந்து இந்த இறை அரசின் உறுப்பினர்கள். நாம் தான் இறை அரசு அப்படின்னு ஒன்று தனியாலாம் ஒன்றும் இல்லை. மக்களே ஒரு இறை அரசு. ஆகவே நம்முடைய பேச்சு இறை அரசுக்குரிய பேச்சாக இருக்கணும். நம்முடைய உறவு இறை அரசை சார்ந்த உறவாக இருக்கணும். இல்லையே இல்லையே உறவெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. அந்த பாட்டு பாடுறது அந்த நற்செய்தி அறிவிக்கிறதோடு சரி. எவனும் இறையாட்சி எல்லாம் கிடையாது. நட்பு சுத்தமாக கிடையாது. ஒரு சில இடங்கள் நட்பே கிடையாது. நான் என்னை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் எல்லோரையும் ஆண்டவர் தான் வழி நடத்துகின்றார். மனுஷனை நம்பி ஒன்றும் நடக்க போகிறதில்லை. ஆனால் என்னை எத்தனை பேர் அன்பு செய்கின்றார்கள், நான் எத்தனை பேர் அன்பு செய்கிறேன் என்பது நான் ரிட்டையர் ஆன பிறகு தான் அதிகமாகவே தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அதெல்லாம் இந்த சாட்சியத்தில் சொல்லலாமா? மானம் போடும். ஆகவே மனிதனை மனிதனாக அன்பு செய்ய வேண்டும். அதன் நம்பத்திலே ஏற்றத்தாழ்வுகள் பாராட்டக்கூடாது. ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. நாம் எல்லோரும் இறை மக்கள். உயர்ந்தவர்கள் என்றும் தாழ்ந்தவர்கள் என்றும் வேண்டப்பட்டவர்கள் என்றும் வேண்டப்படாதவர்கள் என்றும்
திருச்சபையில் அப்படிப்பட்ட பாகுபாடு இருந்தால் அது திருச்சபை அல்ல, திரு அவை அல்ல, ஆண்டவரால் சபிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாகத்தான் இருக்க முடியும். ஆக நம்ம மத்தியில் அந்த ஒரு சாட்சிய வாழ்வு அப்படி இருக்க வேண்டும். அப்போஸ்தலர்லாம் பார்த்து அப்படி தானே இருந்தாங்க. ஆமா. அந்த காலத்தில் இருந்த முதல் கிறிஸ்தவர்கள் அதிகமாக படித்தவர்கள் அல்ல, அதிகமாக பொருள் வைத்து கொண்டிருந்தவர்கள் அல்ல, அதிகமாக வெளியிலலாம் வேலை செய்ய சம்பாதித்தவர்கள் இல்லையே. ஆனால் அவர் கூடி வாழ்ந்த வாழ்வு, அவர் ஒப்பு கொடுத்த அந்த திருப்பலி, அந்த ஒரு முக்கியமான ஒரு அனுபவத்தை நாம் இதுவரைக்கும் தாய் திருச்சி தொட்டு கூட பார்க்கவில்லையே இந்த 21ஆம் நூற்றாண்டிலே. அப்போ நாம் எங்கே இருக்கிறோம்? 21 நூற்றாண்டுகளாக அந்த அப்போஸ்தலர்கள் அன்று வாழ்ந்த வாழ்க்கையை தொட்டு கூட பார்க்கவில்லை, எட்டி கூட பார்க்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்வு எங்கே இருக்குது? வேறால்வி வேற. ஆகவே சாட்சிய வாழ்வு தான் அதிகமாக முக்கியமே ஒழிய, நமக்கு நம்ம ஞான வைப்பவர்களுக்கு ஏதாவது வருவாய் கிடைக்கும், அதை வைத்து கொண்டு பிழைக்கணும், அதெல்லாம் 2வது 3வது, அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேலைக்காரன் கூலிக்கு உரியவன், கடவுள் நம்மை காப்பாற்றுவார். ஆண்டவர் என்ன வேலை செய்தார்? ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் an engineer, was a PG or a UG, was a doctor, just ordinary man of Nazareth. அவருக்கு எல்லாம் கிடைத்ததே. அவர் வைத்திருந்தது ஒன்றாக பகிர்ந்து உண்டார்களே, ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிட்டார்களே, சாப்பிட்டு மீதி இருந்ததே. இதெல்லாம் என்ன காரணம்? அந்த சாட்சிய வாழ்ந்ததுனால அங்கே மீதி இருந்தது, மிகுதியாக இருந்தது. அந்த சாட்சி ஒருத்தர் பகிர்ந்து சாப்பிட்ட அந்த ஒரு நிகழ்விலே அதனுடைய விளைவில் இறுதி விளைவு என்னென்றால் மீதி இருந்தது. மீதி இருக்கும், அதெல்லாம் கொட்டி வைப்பதற்கு இடமில்லாமல் நாமெல்லாம் கஷ்டப்படுவோம். அதனுடைய அடிப்படை காரணம் என்னென்றால் we have to love each other as our own brothers and sisters. இது ஆண்டவருடைய அந்த 2 கட்டளைகள் அடங்குற அந்த 2 கட்டளைகளுக்கு 2ஆம் கட்டளை மாதிரி, நம்மளை அன்பு செய்வது போலவே பிறரையும் அன்பு செய்வோம். இப்படி ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்ந்தாலே நம்ம கண்டிப்பா வந்துட்டு ஒரு ஞான அமைப்பர்களுக்கான உதவியா இருக்கட்டும், எல்லாமே வந்து சேர்ந்து கிடைத்து நம்ம திருச்சபையை வளர்ப்பதற்கு ரொம்ப அருமையாக நல்லா முடிச்சிங்க. முதலாக கடவுளை அன்பு செய்ய வேண்டும். எதை செய்கிறோமோ செய்யலையா முயற்சி பண்ணுறோம். 2வது தான் ரொம்ப முக்கியம், நம்மை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு. அது யார்? இது யார் செய்கிறாங்க? கண்டிப்பா நான் செய்கிறேன்னு எவனால் சொல்ல முடியுமா? நான் செய்கிறேன்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொருவரும் சொல்லணும், நான் செய்கிறேன், என் குடும்பம் செய்கிறது. நான் அன்பு செய்வது போல யாரால் அன்பு செய்ய முடியாது. அந்த அளவுக்கு பிறர் அன்பு என்னிடத்தில் இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் அறிக்கையிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தட் இஸ் கிறிஸ்டியானிட்டி. அதுதான் கிறிஸ்துவ வாழ்வு. கண்டிப்பா. நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பை காட்ஸ் கிரேஸ். சூப்பர். ஸோ நம்மளுடைய இந்த திருச்சபை கட்டளைகள்ல 6 கட்டளை இருக்குது. இந்த 6 கட்டளைகள்லையுமே இருக்கிற ஒரு கட்டளை வந்துட்டு நம்மளுடைய ஞான மெய்ப்பர்களுக்கு நம்மாலான உதவியை செய்வது. சரிங்க, இந்த கட்டளை எதுக்கு வந்து திருச்சபை இந்த 6 கட்டளைகளுக்குள்ள, இந்த படிப்பினைகளுக்குள்ள வச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? எப்போது கடவுளுடைய கட்டளைகள் ஒவ்வொன்றுமே என்னுடைய நல்வாழ்வுக்காக அப்படிங்கிறது வந்து அது புரிந்து கொண்ட ஒரு காரியம். அது நம்ம அது 10 கட்டளைகள் எடுத்தாலும் சரி, இல்லை திருச்சபை வழியாக கொடுக்கப்பட்ட இந்த 6 கட்டளைகளாக இருந்தாலும் சரி, இதை நான் கடைபிடிக்கும் பொழுது என்னுடைய வாழ்விலே ஒரு மகிழ்ச்சி, நிறைவு, சந்தோஷம், இது எல்லாத்தையும் நான் அனுபவிப்பதை பார்க்கணுங்கிறதுனால கடவுள் எனக்கு கொடுத்த கட்டளையா இதை நான் பார்க்குறேன். சூப்பர். இப்போ இந்த கட்டளை வந்துட்டு உங்களுக்கு கடவுளோட கொடுத்த கட்டளை அப்படிங்கும் போது, உங்களுக்கு இந்த கட்டளைய இப்ப கடவுள் கொடுத்த கட்டளைன்னா பைபிள்ல எந்த இடத்துல இதை பத்தி சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி எந்த இடத்துல இதை பத்தி பேசியிருக்காங்க? மத்தேயு எழுதின நற்செய்தி 10வது அதிகாரத்துல 42வது இறைவசனத்துல சொல்றாரு, திருத்தூதன், திருத்தொண்டர் அல்லது கடவுளுடைய ஊழியக்காரன் அப்படிங்கிறதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கும் பொழுது அவன் பிரதி உபகாரம் பெறுவான்னு சொல்லலை, பிரதி உபகாரம் பெறாமல் போக மாட்டான் அப்படிங்கிறார். ரொம்ப ஆழமாகவே இந்த கட்டளையை வந்து நம்முடைய ஞான மேய்ப்பர்களுக்கு, திருச்சபைக்கு நாம் செய்ய வேண்டிய உதவி குறித்து ரொம்ப அருமையாக சொல்றாரு. மத்தேயு எழுதின நற்செய்தி 25வது அதிகாரம் 40ல் இந்த சின்னம் சிறியவர்களுக்கு செய்தப்படுதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் அப்படிங்கிறார். ரொம்ப அழகான அது ஒரு, ஏன்னா அதுல இருந்து தான் நம்ம வந்துட்டு இன்னும் இந்த கட்டளையோட ஆழத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும், நீங்க சொன்ன மாதிரி. அதே போல் நம்ம பழைய ஏற்பாடுல பார்க்கும் பொழுதும் நம்ம வந்து ஆபிரகாம் வந்து காணிக்கை கொடுக்குறாரு மெல்கிசேதேக்குக்கு. ஸோ அப்படிங்கும் பொழுது அந்த தன்னுடைய வெற்றி, ஆனால் அவர் காணிக்கையை அவருக்கு செலுத்துறாரு. அப்போ கடவுளுக்கு உரியதே நம்ம வந்து கொடுப்பது அப்படிங்கிறது நம்ம அப்பையிலேருந்தே நம்ம
தொடர்ந்து நம்ம அது ஆண்டவர் கற்பித்து கொடுக்குறாரு. லேவியர் புத்தகத்துல சரி, இல்லை இணைச்சிட்ட நூல்கள்ல பார்க்கும் பொழுதும் அந்த நம்ம லேவியருக்குரிய பங்கு என்பது தனியா எதுவும் கொடுக்கப்படலை. எல்லா குலங்களுக்கும் இடம் ஒதுக்கப்பட்ட போது லேவியருக்கு கொடுக்கப்படலை. ஏன்னா நம்ம கடவுளுக்குரிய பகுதி தான் அந்த லேவியருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப மக்கள் மனமுவந்து அவர்களுக்கு செய்யணும். ஏன்னா இதை கொடுத்தது அத்தனையும் கடவுள் தான் அப்படிங்கிறத உணர வைப்பதற்காகவே அந்த ஒரு குலத்திற்கு அவர் எந்த தனி சொத்தை ஒதுக்காம மக்களுடைய அந்த 10 பகுதியும் முதற்கனியும் அத்தனையும் அவருக்காக கொடுக்க வச்சாங்க. ஸோ அப்போ கொடுக்கும்போது லேவியருக்கு, கைம்பெண்ணுக்கு, ஏழைக்கு, உன்னிடம் இருக்கிற அந்நியருக்கு, இதில் எல்லாத்துக்கும் நீ உன்னுடைய 10 பங்கை எல்லாம் கொடுக்கணும்னு சொல்றது. ஸோ அந்த தொடக்க காலத்திலிருந்தே ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளையாக இருக்கிறது. சூப்பர். ஆனா இப்ப இதுலயே வந்து நமக்கு இன்னும் ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம கையில இருக்கிற ஒரு 10ல ஒரு பங்கு கொடுக்கணும். அந்த மாதிரி நமக்கு இருக்கிற நம்மளுடைய சம்பாத்தியத்துல இருந்து அது வந்து பணமா இருக்கலாம். இல்ல வந்துட்டு எதனா பழங்கள், நம்மளோட அறுவடை செய்யற எந்த ஒரு பொருளாவும் இருக்கலாம். ஆனா இது வந்துட்டு இப்ப இல்லாதப்பட்டவங்களா இருக்காங்க. எனக்கு வந்து தங்குறதுக்கு ஒரு வீடே இல்லை, எனக்கு அது நான் என்ன பண்றது அப்படின்னு ஒரு இக்கட்டான நிலையில இருக்கிற மக்கள் வந்துட்டு எப்படி இந்த கட்டளையை வந்து அவங்க ஏத்துக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இந்த நம்முடைய மேய்ப்பர்களுக்கு நம்மளான உதவி அப்படிங்கிறது ஒன்று வந்து ஃபிசிக்கலாக ஃபாதருக்கு செய்யக்கூடிய பணமோ இல்லை அவங்களுக்கு ஜெபிக்கிறதோ பொருள் உதவி ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்க செய்கிற ஊழியத்தை இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுவது. ஞாயிற்றுக்கிழமை அவங்க வந்து ஒரு இறைவார்த்தை பகிர்ந்து கொடுக்குறாங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் என் வீட்டுக்கு அந்நியர்களுக்கு இறைவார்த்தை சொல்லுவது அது செகண்ட் முக்கியமான ஒரு பகுதி. மூணாவது வந்து நம்முடைய திருச்சபையில் வந்து தேவையில் உழல்வோருக்கு, அனாதைகள், விதவிகள், கைம்பெண்களுக்கு நாம் அதை வந்து செய்யக்கூடிய உதவி அருட்தந்தை வழியாக அல்லது நேரடியாகவோ இந்த திருச்சபைக்கு நாம் செய்கிற உதவி. திருச்சபைக்கு எதுவுமே தேவையில்லை, திருச்சபையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு. ஸோ அந்த உதவியை செய்யும் பொழுதுதான் அந்த நம்முடைய ஊழியர்களுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி. இதை யார் வேணாலும் செய்யலாமே, பணம் இல்லாட்டாலும் இருக்காட்டினாலும் நம்ம நேரத்தை கொடுக்க முடியும். பொருள் மட்டும்தான் இல்லை, நம்முடைய வார்த்தைகளை கொடுக்க முடியும், நம்ம ஊழியத்தை கொடுக்க முடியும், மனமாற்றத்தை கொடுக்க முடியும். ஸோ எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு ஊழியம் தான் இது. எல்லாருக்கும் உரிய ஒரு கட்டளை இது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ எல்லாரும் செய்யற ஒரு ஊழியம் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல வந்துட்டு இப்போ சரி, இப்போ என்கிட்ட காசே இருக்குது, நான் வந்து எனக்கு நேரம், அதாவது நேரம் இருக்குது, என்கிட்ட காசு இல்லாதவங்க இந்த மாதிரி ஊழியம் செய்யறாங்க. அந்த மாதிரி குருமார்களுக்கும் இந்த மாதிரி ஆயர்கள் எல்லாருக்குமே அவங்களுக்கான உதவிகளை செய்யும் போது என்கிட்ட பணம் இல்லை. ஆனா இப்போ ஆனா இருந்தாலும் எனக்கு இருக்கிற ஒரு கொஞ்சம் பகுதியை நான் வந்து எனக்கு பக்கத்துல இருக்கிற இந்த ஏழை எளிய மக்கள்லாம் இருக்காங்க, நான் அவங்க கிட்ட அந்த காசை நான் கொடுத்துட்றேனே, நான் எதுக்கு ஞான மெய்ப்பர்களுக்கு கொடுக்கணும்? நான் வந்து ஒரு ஆடை இல்லாதவனுக்கு நான் ஒரு ஆடை வாங்கி கொடுத்துட்றேன், அதே மாதிரி நான் ஒரு பசி இருக்கிறவனுக்கு நான் உணவு கொடுத்துட்றேன். இப்படி இருக்கிற இதை வந்துட்டு நான் எப்படி பாக்குறது? ஏன்னா இதுவுமே ஒரு உதவி. அப்புறம் ஏன் நான் வந்து ஞான மெய்ப்பர்களுக்கு மட்டும் கொடுக்கணும்? கடவுள் வந்து 10 கட்டளைகளை வந்து 2 கட்டளைகளை அடக்கி கொடுக்கும் பொழுது, முதலாவது எல்லாத்துக்கும் மேல முழு ஆற்றலோட, முழு விருப்பத்தோட, முழு ஆன்மாவோட கடவுளை நேசி அப்படின்னு சொல்லிட்டு, அது அடுத்தது அதற்கு இணையான கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து நான் உங்களை நேசிப்பது போல நீங்க மற்றவங்களை நேசிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்னுடைய அந்த பிறர் சிநேகம் அப்படிங்கிறது என்னுடைய தேவ சிநேகத்திலேருந்து அதை ஊற்றெடுக்கணும். அப்பதான் அந்த வற்றாத ஜீவநதியை அது பாய முடியும். இல்லை வெறுசா நான் இன்னொருத்தர் மேல வச்சிருக்க இரக்கத்தின் பொருட்டோ, இல்லை எனக்கு ஒரு அனுதாபம் தோன்றது அதனால கொடுக்குறேன்னு சொன்னா அது வந்து ஒரு லிமிட்டெட் ரிசோர்ஸ் தான். அதனால அதுல இருந்து ரொம்ப நாள் என்னால் கொடுக்க முடியாது. அதனால என்னுடைய எண்ணங்கள் கூட அது பரிசுத்தமானதா இருக்க முடியாது. ஆனா அது எப்போ கடவுள் சிநேகத்திலேருந்து அது ஊற்றெடுக்குதோ அது நிச்சயமா தொடர்ந்து நடக்கும், அது பரிசுத்தமாகவும் இருக்கும், அதுல உண்மையான அன்பு, அதுல இரக்கம் அதுல பாய்ந்தோடும், அது நிச்சயம். அதனால வெறும் மனுஷருக்கு மட்டும் அப்படின்னு செய்யறது வந்து அது முழுமையான ஒரு காரியமா ஆகாது. ஆமா, முதல்ல காட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுடைய வாழ்க்கையில், ஏன்னா நீங்க வந்து ஒரு இறை ஊழியத்துல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அங்கமா இருந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டு நீங்க செய்த ஒரு சப்போர்ட், உங்களோட ஞான மெய்ப்பர்கள் இந்த கட்டளையை வந்து உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி கடைபிடிச்சீங்க, எப்படி கடைபிடிச்சிட்டு இருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. ஆக்சுவலி இதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி எங்கள் 2 பேருடைய குடும்பங்களுமே அப்படி. இப்போ எங்கள் மாமனார் மாமியார் குடும்பங்கிறது ஒரு சின்ன குக்கிராமம் தான், கும்பகோணம் மறை மாவட்டத்தில் சின்ன கிராமம் தான். ஸோ சப்ஸ்டேஷன் வாரத்துக்கு ஒரு தடவை அந்த ஃபாதர் அங்கே பூசைக்கு வரணும் அப்படின்னு சொன்னாலே, ஸோ இவங்க வீட்டிலேருந்து வண்டி அனுப்பி அவங்களோட பங்குங்கிறது ரொம்ப தொலைவு. ஸோ அந்த குரு அங்கே வந்து அங்கே பூசை ஒப்பு கொடுங்க, அங்கே பக்கத்தில் ஒரு டீ கடை கூட இருக்காது அந்த காலத்துலேயே சொல்கிறது. ஸோ அப்போ அவங்களுக்கு தேவையான உணவாக இருக்கட்டும், அவங்க வந்து ஓய்வெடுப்பதற்காக இருக்கட்டும்,
ஸோ அன்னைக்கு அந்த பூசை நிறைவேறணும் அப்படின்னா இந்த குடும்பத்துடைய சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப தேவையா இருக்கும். ஸோ அப்படிதான் அந்த சப்ஸ்டேஷனுக்கு பூசை வைக்க வருவாங்க ஃபாதர்ஸ் வரது. ஏன்னா அப்ப அவங்கள்ட்ட வண்டி கிடையாது அதெல்லாம். அதுவும் அந்த So, டைம் அப்படி தான் அந்த ரொம்ப காலத்து நான் ஆமா. சொல்லுது அவங்க எப்ப மாமனார்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு இப்ப 96 வயசு. ஸோ அப்ப அத்தை சொல்லுவாங்க அவங்க வந்தாங்கன்னா சாப்பாடு அவங்க கூட வர்றவங்களுக்கு உபதேசம் இருக்கு, எல்லாருக்கும் அங்க சாப்பாடு நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அந்த எங்க மாமனார் வீட்டு சைடு பார்த்துருக்கு. எங்க வீட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்க ஒரு கோயம்புத்தூர்ல என்ஜிஓ காலையில் ஒரு பங்கு ரொம்ப தொலைவு ஒரு 20-30 கிலோமீட்டர் தாண்டி தான் எங்களுடைய சப்ஸ்டேஷன். ஸோ அதுல ஒரு ஆலயம் கட்டுவது அப்படின்னு வரும்பொழுது அதுக்காக ஒரு கேண்டீன் நடத்துவாங்க, அதுக்கு பணம் Okay. சேகரிக்கிறதுக்காக. அப்போ எங்க வீட்டில் அம்மா நைட்டு ஒரு 500-600 இட்லி சுடுவாங்க. சுட்டு நாங்களாம் எடுத்துட்டு போவோம். போய் அந்த மெயின் பங்குல போய் அதை விற்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டிலேருந்து கொண்டு வந்து விற்று அப்போ அப்பாலாம் போய் நைட்டே போய் அதுக்கு அந்த டென்ட் போடுறதுக்கு உதவி செய்வாங்க. எல்லாம் 20 நாள் கேம்ப் முடிச்சா கூட நேராக அங்கே கேன்டீனுக்கு தான் வருவாங்க. முடிச்சுட்டு பூசையெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு கணக்கு எழுதி ஃபாதர்கிட்ட கொடுத்துருவாங்க. மாதிரி பல வருஷம் நடந்தது. ஸோ இது மாதிரி பல விஷயங்களை எங்கள் 2 குடும்பங்களே பார்த்துருக்கோம். அப்போ அது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ அதனால அப்படி ஆரம்பித்தது உள்ளுக்குள்ளே இருந்தது. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சது அப்படிங்கிறது எங்களுடைய கடன் அடைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் அது ஒரு இறைவார்த்தையாக ஒரு கட்டளையாக அப்படிதான் நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ நம்மளுக்கு கடன் தீரணும் அப்படிங்கும்பொழுது சரி 10ல் ஒரு பங்கு நீ கொடு, உன் வானத்தின் பல்லக்கணிகளை திறந்து உனக்கு கொட்டுறேனா இல்லையா பாருன்னு ஆண்டவர் சொன்னாரே அப்படிங்கிறதுக்காக 50 லட்சம் கடன் இருக்கும் பொழுதும் வர்ற வருமானத்தில் 10ல் ஒரு பங்கு எடுத்து வைக்க ஆரம்பித்தோம். ஸோ அப்படி கட்டளையாக இல்லை எங்களுடைய நல்வாழ்க்கைக்காக ஆண்டவர் ஆஸ்வதிக்கணுங்கிறதுக்காக கடைபிடிக்க ஆரம்பித்த ஒரு காரியம். பிறகு அதுவே அது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சிக்குரியது, அதனால பிற முகங்களில் எவ்வளோ மகிழ்ச்சியை பார்க்க முடியுது அப்படிங்கும் பொழுதும் ஒரு கோயில் இங்கே வருது அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் இந்த வீடே கட்டணும், பங்கு வருது அப்படின்னு சொல்லும் பொழுது. ஸோ அந்த ஆலயம் கட்டப்படும் பொழுதா இருக்கட்டும், இல்லை அங்கே ஒரு பிரிஸ்பேட்ரி இல்லாத பொழுதா இருக்கட்டும், இந்த வீடே ஒரு பிரிஸ்பேட்ரியாக இருந்திருக்கிறது. ரொம்ப அருமை. ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய காரியங்கள். இன்னைக்கு இதுவே நம்முடைய வாழ்க்கை முறையாக மாறிடுச்சு. மாறிடுச்சு. இங்கே வந்து இந்த கோயில் கட்டும்போது கூட ஃபாதர் எஸ்ஜே, ஃபாதர் கேஜே ஃப்ரான்சிஸ், பிவி மார்டின், இன்னும் நிறைய ஃபாதர்ஸ், இப்போ ஃபாதர்லாம் இருக்கட்டும்ல, இப்போ இவங்களுடைய ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எங்களுக்கு எவ்வளோ ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஃபெய்த். நாங்கள் வந்து எஸ்ஏகே ஃப்ரான்ஸ்கிட்ட போகிறோம், சாதுஸ், இன்னைக்கெல்லாம் டாப் ரீச்சர்ஸ் அவங்கெல்லாம். எவ்ரி ஃபாதர் பெக்மன்ஸ் அவங்கள்ட்ட போகிறோம். நீங்கள் எத்தனையோ பேரை பார்க்குறேன், சந்திக்கிறேன். அவங்கள்ட்ட ப்ரேயர்க்கா போல டிசிஸ் நடக்கணும்னு போயிருக்கோம், ப்ரேயர்க்காலாம் போயிருக்கோம். எல்லாம் பயங்கரமாக தான் அற்புதம் நடக்குது. என்னை பொறுத்தவரை மிராக்கிள்ஸ் வந்து இட் இஸ் எ டெம்பரவரி ஆக்ட் ஆஃப் காட். ஸோ அது வந்து கடவுளை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு வழி. முழுசாக கடவுளை புரிஞ்சுக்கணும்னா இந்த சேவை இல்லை, இந்த சுயநலம் இருந்துச்சுன்னா கடவுளை சாகிறவரை புரிஞ்சிக்க முடியாது. சரிங்களா? இப்போ இதை வந்து இட் இஸ் அ லா அகெயின்ஸ்ட் மை செல்ஃபிஷ்னஸ். ஸோ இன்னைக்கு வந்து எல்லா குடும்பங்களுமே 95 விழுக்காடுக்கு மேலே இருக்கிற அத்தனை குடும்பங்களையும் நான் பக்தியாக இருக்கிறேன், நேர்மையாக இருக்கிறேன், நான் வந்து நல்லா வளைக்கிறேன், என் பிள்ளைங்களை சொத்தை வச்சுக்கிறேன், பயங்கரமான ப்ராப்பர்ட்டி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க எனக்காவது நாளைக்கு அந்த கோயிலுக்கு அதை கொடுக்குறாங்க, 5 லட்சம் கொடுக்குறாங்க, 2 லட்சம் கொடுக்குறாங்க. அது கோயிலுக்கு கொடுப்பாங்களே தவிர, கோயில் கட்டுறதுக்கு கொடுப்பாங்களே தவிர, ஒரு உண்டியல் ஒரு நற்கரணை பேழை வைக்கிறதுக்கு கொடுப்பாங்களே தவிர, மாதாமாவுக்கு புடவை வாங்குறதுக்கு கொடுப்பாங்களே தவிர, எந்த ஏழைக்கும் போய் கொடுக்க மாட்டாங்க. இன்னும் அந்த கொடுத்தா எனக்கு அதுல அந்த கல்வெட்டுல blessing பேர் எல்லாம் வருமா, நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் அதுல நம்ம பிளஸ்ஸிங் எல்லாம் கோயிலுக்கு கொடுக்கறத விட அந்த அம்மா கொடுக்கறது ஜாஸ்தி பிளஸ்ஸிங். இப்போ கோயிலுக்கு வந்து நம்ம நிறைய க்ரோர்ஸாக we are spending lavishly. நம்ம அதை வந்து நம்ம வந்து தான், அதாவது நேற்று இவர் எஸ்ஏகே ஃப்ரான்சிஸ் பேசும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருந்தார். I want to talk to my wife, I want to talk to my father. என்னோட பொண்ணுக்கு பொண்ணோட பேசணும், ஃபாதரோட பேசணும், உங்களோட பேசணும், எல்லாரோடையும் பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவினோட நான் பேசுறது இல்லைப்பா. He is longing for it. அதே மாதிரி நம்ம அந்த மலாக்கி 3:10 அதை வந்து சொல்லுவோம், அந்த 10ல் ஒரு பங்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது, என்னுடைய களஞ்சியத்தில் நிரம்பி ததும்பி வழியுமாறு நீ வந்து 10ல் ஒரு பங்கை கொண்டு கொடு என்ற கோயில் நிறையும்படியா, நீ இப்படி கொடுக்காத பொழுது நீ என்னையே கொள்ளையடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுவாரு. அதை அப்படி நீ கொடுக்கும் பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து கொடுக்குறேன். அது வரைக்கும் நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்த வசனத்துல பார்த்தீங்கன்னா, இப்படி நீ கொடுக்கும் பொழுது
உன்னுடைய பயிர் பச்சைகளை திண்டு அழிக்கிற இந்த பூச்சிகளை கொண்டு போடுவாங்க. பூச்சிகளை கொல்லுவேன், நோய் தாக்காது அப்படின்லாம் சொல்லி நிறைய காரியங்களை சொல்லுவார். ஆக்சுவலாக நம்ம இதை வந்து நிறைய பார்க்கறது இல்லை. இப்போ 10 கொடுத்தா அவர் பணம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுரும். ஆனால் எவ்வளோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை அரிச்சிட்டு இருக்குது ஆக்சுவலா கொடுக்காத பொழுது. கொடுக்கறது எதுக்காக அப்படின்னா, இதை என் வாழ்க்கையில இந்த பணம் இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான். நான் வாழ்றது, நான் சம்பாதிக்கிறது, இந்த உழைக்கிறதுக்கான ஆற்றல், அதுக்கான அறிவு, ஞாபக சக்தி, திறமை, மூளை எல்லாமே எனக்கு கொடுத்தது அவர் தான். அப்படிங்கிறதுக்கான என்னுடைய ஒரு காணிக்கை, அவ்வளவுதான். இது மொத்தமும் 100% அவருக்கு தான். ஆனா இதை நான் அனுபவிக்கிறதுக்கு காரணம் நீங்க தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் முதற் பலனை நான் 10ல் ஒரு பங்கை நான் அவருக்கு கொடுக்குறேன். ஆனா அப்படி நான் கொடுக்காத பொழுது நான் சம்பாதிப்பேன், ஆனா எங்கேயோ அரிச்சு தள்ளிட்டே இருக்கும். நாங்க வட்டி கட்டும் போது அப்படிதான் நிறைய அரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ எங்களுக்கு ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுத்தாரு. எஸ்ஐயா புத்தகத்துல வந்து அதுக்கு அது உங்களுக்கு எஸ்ஐ 65ல் 21 22ல் அப்போ நீ திராட்சை செடி நட்டு அதன் கனிகளை உண்பாய், நீங்க வீடு கட்டி அதுல குடியிருப்பீங்க அப்படிம்பாங்க. நிறைய சமயம் பாருங்க, நம்ம திராட்சை கொடி நடுவோம், எல்லாம் பண்ணுவோம், ஆனா அதை சாப்பிட முடியாது. வீடு கட்டி அதில் நீங்க குடியிருப்பீர்கள் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீ ஒரு காரியம் செய்வ, உன்னால அதை அனுபவிக்க முடியும், அதனுடைய சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப நாங்க இந்த வசனத்தெல்லாம் எங்களுடைய கடன் லிஸ்ட்டுக்கு மேல எழுதி வச்சுதான் ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்ற வச்சார். அப்போ இப்போ அப்ப நாங்க வந்து நம்ம செய்யற காரியங்களை அதை ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு அது முதற் பலனை நான் கொடுக்கும் பொழுது அந்த முழுவதுமே அர்ப்பணிக்கப்படுதாரு. ஒரு தலையீற்று கொடுக்கும் பொழுது மொத்தமும் அந்த ஜென்ரேஷன் அது ஆசீர்வதிக்கப்படுது, கடவுளுக்கு அர்ப்பணமாகுது. ஸோ அப்படியாக நான் கொடுக்க இந்த 10ல் ஒரு பங்கு கொடுக்கும் பொழுது அந்த மிச்சம் உள்ள அந்த 90 வந்து ஆண்டவர் பாதுகாக்கிறார். அது தேவையற்ற விரயமா வீணா போகாம, எனக்கு 10 வீடை 10 இடத்துல கட்டி வச்சு நான் வாழாம இருக்கிறதுக்கு, நான் கொடுக்கப்பட்ட வீட்டுல சந்தோஷமா மகிழ்ச்சியோட அநேகருக்கு அந்த இல்லம் ஆசீர்வாதமா ஒரு ஜெபம் இல்லமா அப்படி மாறணும்னா அது ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட இல்லமா அது இருக்கும். அது ஒரு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்கு. அதான் ஒரு ஆசீர்வாதம். அதனாலதான் சொல்லும்போது இந்த நம்ம நீதிமொழிகள் 10வது அதிகாரத்துல வாசிக்கும் போது ஆண்டவருடைய ஆசி செல்வம் தரும், அதனோட அது வேதனையை கூட்டாது அப்படிம்பாங்க. ஸோ செல்வம் எங்கிருந்து வேணாலும் வரலாம், எங்கிருந்து வேணாலும் கொள்ளையடிச்சு வரலாம், லஞ்சம் வாங்கி வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஆனா அது வேதனையை உள்ளடக்கிய செல்வம். ஆனால் நாம ஆண்டவருடைய கட்டளைப்படி வாழ்ந்து அவர் கொடுக்கிற அந்த சம்பாத்தியத்துல அவருக்குரியதை கொடுத்துட்டு நான் அதை மற்றவங்களுக்கும் பயன்படுத்தி நானும் பகிர்ந்த ஒரு பரந்த மனசோடு நான் இருக்கும் பொழுது அந்த செல்வத்தோடு அது வேதனையை கூட்டவே கூடும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிச்சுக்கிறோம். தேங்க்யூ பிரதர். Thank you so much. Thank you.